மீண்டும் யாவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாரும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் யோவான் 4வது அதிகாரத்திற்குள்ளாக போகலாம். ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு நபரை சந்திக்கிறத பார்க்கலாம். 2வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா நத்தான்வேல், 3வது அதிகாரத்தில் நிக்கோதேமோ, 4வது அதிகாரத்தில் சமாரிட்டன் உமன், சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார். இந்த நாளில் சில ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் எடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டீச்சிங் பைபிள். உங்களுக்கு இந்த நாலெட்ஜ் ரொம்ப தேவை. அதனால 4வது அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12 பாகங்களை கடந்து விட்டோம். 12வது பாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். 4வது அதிகாரம், சமாரியா ஸ்திரீ இயேசுவை சந்தித்தல். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சிஷ்யராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்து போது. இவர் இப்ப எங்க இருக்காருன்னா 2ஆம் வசனம், யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். ஏன்னா பரிசேயர் இப்போ இப்பதான் ஆரம்பிக்குது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான மனநிலை அவர்களுக்குள்ளாக. இதை கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, யூதேயா விட்டு கலிலேயாவுக்கு போனாதான். அதனால பார்க்க போகிறோம் எதற்காக கலிலேயா போக வேண்டும். ஏன்னா பரிசேயர்கள், இதே பரிசேயர்கள் தான் ஒரு நாள்ல இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட போகிறார்கள். அதற்கு தக்கதான ஆதாரத்தை தேட ஆரம்பிக்கிற காலகட்டம். பரிசேயர் எப்படியும் தேர் ஆங்கிரி அகேன்ஸ்ட், அவருக்கு எதிராக கோபத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் பின்னால வசனம் வர இயேசுதாமே கொடுக்கவில்லை, அவருடைய சிஷ்யர்கள் கொடுத்தார்கள். அது இருக்கட்டும். அப்போ அவங்களுக்கு கோபம். இஸ் கன்வெர்ட்டிங் மெனி பீப்புள் த்ரூ பேப்டிசம். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே இப்பவே நமக்கு உள்ள கான்ஃபிளிக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசுதாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, சீஷர்கள் கொடுத்தார்கள பார்த்தோம். அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். இப்போ சமாரியாவை குறித்து நீங்க அறிந்திருக்க வேண்டும். இந்த சமாரியாவில் தான் யாக்கோபுடைய கிணறு இருந்தது. சமாரியாவில் உள்ள முக்கிய ஊர் சீகார். இயேசு பிரயாணத்திலாம் இடைப்படைந்தவரா இந்த கிணத்து நிறைய உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் வேளை, நூன், மத்தியானம். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படியாக ஊருக்குள்ள போயிருந்தார்கள். இப்போ சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தது. யூதேயா, சமாரியா, கலிலேயா நீங்க அறிந்திருக்க வேணும். ஆண்டவர் ஏற்கனவே இந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது, நான் கொடுக்க போகிற இந்த தேசம் வானத்தின் தண்ணீரை குடிக்கிற தேசம், அது மலைகளும் பள்ளத்தாக்கள் நிறைந்த தேசம், என் கண்கள் எப்பொழுதும் அதன் மீது வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியாக இந்த பூமியை கொடுக்கிறார். இது உண்மையிலேயே மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு தேசம். மேலும் சொன்னார், நீங்க முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோட அன்பு கூர்ந்து நீங்க அந்த தேசத்துல தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தீர்கள் என்றால் நான் பின்மாரியை பைய பண்ணி நான் நிறைய உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நன்றாக சாப்பிட்டு திருப்தி அடைவா என்றார். ஆனா நீ வழி விலகி போவேன்னா உன்னை இந்த தேசத்தை விட்டு துரத்தி விடுவேன், உங்கள் மேல் மழை பெய்யாமல் வானத்தை அடைக்கவும் பலனை கொடுக்காமல் இருக்கவும் நல்ல தேசத்துல இருந்து இங்க அழிந்து போவீர்கள்னு சொல்லியும் அதை கொண்டார். நீங்க கீழ்ப்படியலைன்னா இதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த காலகட்டங்கள்ல யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு யூதர்கள் செல்லும் பொழுது அவங்க தேர்ந்தெடுத்த வழி எது தெரியுமா? இது யூதேயால இதுதான். யூதேயால இருந்து வழக்கமாக யூதர்கள் செல்லும் பாதை எப்படி போவாங்கன்னா, இங்க இருந்து
யோர்தான் நதி கடந்து, அதாவது நடுவுல யோர்தான் நதி இருக்குது. இது கலிலேய கடல், சவக்கடல். யூதயாவிலிருந்து இந்த வழியா போய் சமாரியாவை டச் பண்ணாம திருப்பி வந்து யோர்தான் நதியை கடந்து கலிலேயாவுக்கு போவார்கள். இதுதான் வழக்கமாக யூதர்கள் செல்லுகின்ற பாதை. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க பாத்தீங்கன்னா சமாரியா வழியாக போகிறார். அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தபடியால், யாருமே தெரிந்து கொள்ளாத ஒரு பாதை, எதற்காக சமாரியா நாட்டின் வழியாக அவர் செல்ல வேண்டும்? அதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அங்க ஒரு ஊழியம் செய்யும்படியாக கடந்து செல்லுகிறார். ஏன் சமாரியா, இந்த ஜனங்கள் வந்து எதற்காக சமாரியாவை தொடாமல் இப்படி போனாங்க, அதையும் நீங்க அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த ஸ்திரீகிட்ட சொல்றாரு, நீ தாகத்திற்கு தான். 9ஆம் வசனம் பாருங்க. யூதர்கள் சமாரியாவுடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால், சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீ என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம் என்றார். இப்ப கேட்கப்படுகிற கேள்வி, ஏன் யூதர்கள் சமாரியனுடனே சம்பந்தம் கலவாதவர்களான இருக்கிறாங்க? எல்லாமே ஒரே இஸ்ரேல் தேசத்தில் தானே இருக்குது. அப்போ இயேசு சமாரியா வழியா போனது நார்மல் வழி இல்லை. எல்லாரும் அந்த வழியா போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் யூதேயா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். எந்த வழியாக போனார்? இந்த வழியாக தான் போனார். இயேசு யூதேயா விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இப்படி போறார், கிராஸ் பண்ணி சமாரியாவில். அப்ப நீங்க சமாரியாவை குறித்து சில பேக்ரவுண்ட் நீங்க அறிந்திருந்தாதான் ஆழ புரியும். சில பெரிய வேதத்தை அறிந்தவர்களுக்கு உங்கள சிலருக்கு புரிந்திருக்கலாம். ஆனா இவர் வந்து மற்ற யூதர்களை போல சமாரியாவை அவாய்ட் பண்ணி போகல. See, he was going from here without, through Samaria. சமாரியா வழியாக அவர் போனார். சமாரியால முக்கியமான இடங்கள் இங்க இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா எருசலேம்ல இருந்து சமாரியாவுக்கு போகிறார். எருசலேம் இங்க இருக்குது. இதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. எருசலேம் தான் இருக்குது, சீகார் தான் இருக்குது. இங்க 2 மலைகள் இருக்குது, கர்சி மலை, ஏபால் மலை. அப்போ நம்ம 3 பகுதிகளாக இஸ்ரேல் தேசத்தை பிரித்திருந்தார்கள். முதல்ல நான் போட்டிருந்தேன் கலிலேயார் வடபகுதி. சோ இப்போ இது நடுப்பகுதி. கலிலேயா இது வந்து சமாரியா பகுதியில இருக்குது. கர்சி மலை, ஏபால் மலை. இந்த கர்சி மலையில ஆசீர்வாதம் கூற வேண்டும், ஏபால் மலையில சாபத்தை கூற வேண்டும். அப்போ இங்க இருக்கிற யூதேயால எருசலேம் இருக்குது. இப்போ மொத்தமாக நம்ம கலிலேயா பார்த்தோம்னா வடபகுதி கலிலேயா. கலிலேயால முக்கியமாக நாசரேத்தூர் இருக்குது. இங்கதான் கப்பர்நகும், இதெல்லாம் கலிலேயா கடலை சுற்றியுள்ள பகுதிகள். நிறைய சீடர்கள், அவருடைய சீடர்கள் எல்லாருமே இங்க உள்ளவங்க தான். பேதுரு, யோவான், எல்லாரும், பிலிப்பு, அந்திரேயா, எல்லாருமே இந்த கலிலேயா கடலை சுற்றியுள்ளவர்கள். இவருடைய தொழில் மீன் பிடிக்கிறது. இந்த வடபகுதி தான் என்ன, தீரூர் ராஜாவுக்கு இலவசமாக கொடுத்துருவார் கலிலேயா பகுதியை. அப்பவே கொடுத்ததுனால ஜனங்களுக்கு, வடபகுதியில் உள்ளவர்களுக்கு அதிருப்தியாக இருந்தது. ஏன்னா அவருக்கு ராஜா கேட்டார், இவன் தீரு ராஜா நிறைய மரங்கள் எல்லாம், பொன்னும் பொருளும், தேவதாரி விருட்சங்கள், கேதுரு மரங்கள் எல்லாம் கொடுத்ததுனால அதுக்கு பதிலாக சாலமன் ராஜா என்ன பண்ணா, கிட்டத்தட்ட 20 பட்டணங்கள் அதை தீருவுக்கு கொடுத்து விட்டான். இந்த ஜனங்களுக்கு அது ஒரு பயங்கர அதிருப்தி. சாலமன் ராஜா ஆளும் பொழுதே நடந்த சம்பவம். அதனால இந்த தேசத்திற்கு காபூல் நாடு என்று பெயர். 1 ராஜாக்கள் 9:11-13 வரை பார்க்கலாம். இந்த வடபகுதியில் உள்ள ஜனங்கள் எப்பவுமே ரொம்ப, அதாவது தாழ்ந்த ஜனங்கள்ங்கிற மாதிரிதான் ட்ரீட் பண்றாங்க. எங்க தென்பகுதியில் உள்ள யூதேயாவில் உள்ள யூதர்கள் நல்ல வித்தியாசம் புரிந்து கொள்ளணும். இவங்களுடைய தொழில் மீன் பிடிப்பது.
அடுத்தது நடுவுல வருகிறது சமாரியா. இரண்டாவது சமாரியாவில் முக்கியமான பகுதி 2 மலைகள், கெர்சிம் மலை, ஏபால் மலை. ஏபால் மலையில சாபம் கூற வேண்டும், கெர்சிம் மலையில ஆசீர்வாதம் கூற வேண்டும். சமாரியா இஸ் த கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல், அதுவும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது பகுதி யூதேயா. இதான் யூதர்கள் முக்கியமாக பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் செட்டில் ஆகி அங்க எருசலேம் தேவாலயம், பண்டிகைகள், பலிகள் எல்லாம் கொண்டாடக்கூடிய முக்கியமான இடங்கள். So they considered themselves more religious, more pious than others. அதுலயும் முக்கியமாக சமாரியர்களை மதிப்பதில்லை. ஏன் இவர்கள் சமாரியர்களை மதிப்பதில்லை? கலிலேயர்கள் ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா சமாரியர்களை யூதேயா ஜனங்கள் மதிப்பதில்லை. சோ அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தபடினால யாக்கோபு தன் குமாரனாயை யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகேர் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அப்ப அந்த சீகேரில் தான் 2 மலையும் இருக்குது. அங்கு யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இடைப்பட்டது மத்தியான வேளையில யூஸ்வலா அந்த வழியா டிராவல் பண்ண மாட்டாங்க. 1. 2வது யூதர்கள் அந்த வழியா போக மாட்டாங்க. இயேசு ஒரு யூதன். அந்த கிணத்து அருகே உட்கார்ந்த ஏறக்குறைய 6ஆம் மணி வேளை, மத்தியான வேளை. சீஷர்கள் எல்லாம் ஊருக்கு சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தார். இங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பேக்ரவுண்ட்ல 2 மலைகள் இருக்குது. இது கெர்சிம் மலை, இது வந்து ஏபால் மலை. இந்த பக்கம் ஒரு கிரீனா இருக்கும், ஆசீர்வாதம் கோர வேண்டிய மலை. இந்த பக்கம் சாபம் கோர வேண்டிய மலை. இங்கே யாக்கோபுடைய கிணறு. அப்போ இவர் போய் அந்த லேடி கிட்ட கேட்கிறாரு, அந்த ஸ்திரீயை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் இந்த இருக்கு பாருங்க, இதான் அந்த மலைகளை ஒரு முறை கூட உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இதுதான் 2 மலைகள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பச்சையா இருக்கும், ஒரு பக்கம் வந்து பாருங்க ட்ரையா இருக்கும். இது கெர்சி மலை. அதான் சொன்னா, நீ சுதந்திரிக்க போற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சி மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய். கிளியரா சொன்னாரு, இந்த மலைகளுக்கு மேல ஆசீர்வாதமும் சாபமும் கூற வேண்டும். This is called the mountain of blessings and the mountain of curses. Mount Gerizim and Mount Ebal. இதுதான் இந்த இன்னைக்கு சீகேர்ல உள்ளது. அப்போ இந்த கிணத்தை என்னச்சு வாங்கினா யோசுவா 8:33 சொல்லியிருந்தாரு. பாதி பேர் இந்த பக்கம் நின்னும், பாதி பேர் இந்த பக்கம் நின்னும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கூற வேண்டும். இந்த 12 கோத்திரங்கள்ல இந்த பக்கம் 6 பேர், அந்த பக்கம் 6 பேர் நின்று சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூற வேண்டும். ஏன் நான் இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஏன் சமாரியா வழியாக யூதர்கள் செல்லுவதில்லை? இந்த அவர் சொல்றா, இந்த கிணத்தை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரோ, அவரும் அவர் மிருக ஜீவன்களை இதில் குடித்தது உண்டே என்றார். இந்த இடம் வந்து யாக்கோபு வாங்கிய இடம், நிலம். இங்கதான் யோசேப்பின் எலும்புகள் சீகேம்ல வந்து அவருடைய புத்திரன் எமோரியர்கிட்ட இருந்து லேண்டை வாங்கி 100 வெள்ளி காசுக்கு வாங்கி அங்கதான் யோசேப்பை அடக்கம் பண்ணினார்கள். 8ல இருந்து கொண்டு வந்தாங்களா அது. 2வது யாக்கோபு இந்த இடத்தை வாங்கினார். ஆதியாகமம் 33 இருக்குது. இந்த பிளேஸ் பிலாங் டு ஜேக்கப். யாக்கோபு வாங்கிய இடம். He bought the land from the sons of Hamor. So இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபின் கிணறு என்று சொல்லி இந்த கிணறு அங்க இருக்கிறது. புனித ஸ்தலமாக அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாபுலஸ், இஸ்ரேல்ல நாபுலஸ்ங்கிற இடத்துல, அதாவது இந்த சமாரியா பகுதியில நாபுலஸ்,
ஏன்னா எனக்கு இந்த நாப்லஸை பற்றி நிறைய எனக்கு என் கூட வேலை பார்த்த ஒரு டாக்டர், ஒரு பீடியாட்ரிக் நியூரோலஜிஸ்ட், ஹீஸ் ஃப்ரம் நாப்லஸ். அவரு எனக்கு நிறைய சரித்திரங்கள்லாம் சொல்லுவார் நாப்லஸை பற்றி. ஸோ அவரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இன்றைக்கும் இதுதான் யாக்கோபின் கிணறு என்ற ஒரு புனித ஸ்தலமாக கத்தோலிக்கர்கள் வழிபாட்டுக்காக வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த எதற்காக இந்த பிரச்சனை வந்தது? சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் என்ன? சரி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சமாரியர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள், எபிரேயர்கள், இந்த 4 பேர்களுக்குள்ள வித்தியாசம் நம்ம இருந்திருக்க வேண்டும். நான் போகும்போது சொல்லித்தரேன், ஞாபகம் இருந்தால். முதல்ல ஐக்கிய அரசு இருந்து சவுல் ஆட்சி செய்தான் இஸ்ரேல் தேசத்தை. ஒன்றாக இருந்தது. இந்த பாத்தீங்கன்னா மேல கலிலேயா கடல், கீழே சவக்கடல். இந்த ஹோல் ஏரியா வாஸ் ரூல்டு பை சவுல். சவுல் 40 ஐக்கிய அரசு, யுனைடெட் கிங்டம். சோ சவுல் 40 வருடங்கள் ஆட்சி செய்தார். அப்ப 2 தேசம் கிடையாது. இப்பொழுது இவர்களுடைய பெயர் எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். காரணம், அவர்கள் பேசிய மொழி எபிரேய மொழி. ஆதியாகமத்துல ஈபார் அப்படின்னு ஒரு நபர் வருவார், ஏபேர், ஹீப்ரு. அந்த இருந்துதான் எபிரேயர்கள் என்ற பெயர் வந்தது. அப்புறம் இந்த அரசு, அதே ஐக்கிய அரசு ஆளும் பொழுது 40 வருடம் கழித்து 2வது ராஜா தாவீது வந்தார். தாவீது 40 வருடங்கள் ஆட்சி செய்தார். இவருடைய பேரில் எபிரேயர்கள் தான் இன்னைக்கும். அதுக்கு பிற்பாடு சாலமன் 40 வருடங்கள் ஆட்சி செய்தார். சோ இந்த 3 தலைவர்களும் தலா 40 வருடங்கள் ஆட்சி செய்து ஐக்கிய அரசு இப்படி இருந்தது. சவுல் ஆண்டது 40, தாவீது ஆண்டது 40, சாலமன் ஆண்டது 40 வருடங்கள். ஆனால் சாலமனுக்கு இதான் சவுலுடைய ராஜ்யம். அப்புறம் தாவீது ஆட்சி வேண்டும் பொழுது சுற்றியுள்ள இடங்களை பிடித்தார். பிற்பாடு சாலமனுக்கு பிற்பாடு ராஜ்யம் 2ஆக பிளவுபட்டது. இந்த ஐக்கிய ராஜ்யம் சாலமனுக்கு பிற்பாடு, சாலமன் மேலுள்ள பகுதிகளை, கலிலேயா பகுதிகளெல்லாம் தீரு ராஜாவுக்கு கிஃப்டா கொடுத்தபடினால, அது மாத்திரம் இல்ல, ஆலயம் கட்டுவதற்கு கலிலேயாவில் உள்ள ஜனங்களை தான் வேலைக்கு அனுப்புவான். யாரு? சாலமன். அப்போ சாலமன் இந்த ஜனங்களை ஒரு வேலைக்காரர்களாக தான் பயன்படுத்தினான். எய்த்துல இருந்து பொண்ணு கட்டுறதுக்கு குதிரை கொடுக்கணும் எய்த்து ராஜாவுக்கு. அப்போ இந்த ஜனங்களுடைய குதிரைகளை கொடுக்கிறது. இப்படி இந்த ஜனங்களை ஒரு வேலைக்காரர்களாக பயன்படுத்தினான், வடபகுதியில் உள்ளவர்களை முக்கியமாக. அதனால இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பாய், they were angry with சாலமன். தாவீதோட ஐக்கிய ராஜ்யம் நல்லா இருந்துச்சு. ஆனா சாலமன் பொண்ணு கட்டுறதுலயும் பிஸியா ரொம்ப இருந்தபடினால சாலமனுக்கு பிற்பாடு அவருடைய மகன் ரெகொபெயாம் ஆட்சிக்கு வந்தார். ரெகொபெயாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வட பகுதியில் உள்ளவர்களை சொன்னாங்க, இந்த வடபகுதி இந்த இருக்கு பாருங்க, வேண்டாமே இதை இஸ்ரேல எடுப்போம். வட பகுதியில் உள்ளவங்க சொன்னாங்க, எப்பா உங்க அப்பா எங்கிட்ட எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. நாங்க உங்களுடைய ஆட்சிக்குள்ள இருக்கணுமானா நீராவது எங்களுக்கு தயவு பண்ண வேண்டும். அப்போ ரெகொபெயாம் சொன்னா, சாலமனுடைய மகன், சரி நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். அடுத்த நாள் ஒரு ஃபேவரபிள் ரிசல்ட் கேட்டு வந்தாங்க. சாலமனுடைய மகன் ரெகொபெயாம் நினைச்சுதான் அவன் நண்பர்கள்ட்ட போய் கேட்டான், மக்களை என்ன செய்யலாம்? இப்ப நாகரில் பக்கங்கள்னா மக்களை என்பாங்க, அல்ல மெட்ராஸ் பக்கம்னா மாப்பிள்ளை என்னடா செய்யலாம் அப்படிம்பாங்க. அப்படி நண்பர்கள்ட்ட போய் கேட்டான்.
அப்போ நண்பர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டே அவங்கள நீ அடிமையாவே வச்சுக்கொள்ள, உங்க அப்பா வச்சிருந்த மாதிரி, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காத, புரியுதா? அப்போ ஒரு வார்த்தை கேட்டார். அப்போ அடுத்த நாள் இவங்க வந்தாங்க, ஃபேவரபிள் ரிசல்ட் கிடைக்கும். அப்பந்தான் அவன் என்ன பதில் கொடுத்தான்னா, என்னுடைய சுண்டு விரல் தான் எங்க அப்பாவுடைய இடுப்பு. அப்படின்னா என் சுண்டு விரல எங்க அப்பா எவ்வளவு இது பண்ணாரோ அத அளவுக்கு என்னுடைய சுண்டு விரல். அப்ப இவருடைய இடுப்பு எப்படி இருக்கும்? அவரை விட பெருசா நான் ஒன்ன துன்பப்படுத்துவேன். அப்போ அங்க ஒருத்தர் தான் எரோபயா. அவன் தலைமையில அவங்க சொல்லிட்டாங்க 10 கோத்திரங்கள் சேர்ந்து நாட 2ஆ பிரிச்சுட்டாங்க. வடக்கு கோத்திரம் இஸ்ரேல் என்றும் தெற்கு கோத்திரம் யூதயா என்று 2 கோத்திரம். யூதாவும் பெஞ்சமினும் சேர்ந்து தெற்கு கோத்திரம். இப்ப இதுவரையிலும் யூதா இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது. இப்ப இந்த 10 கோத்திரம் மேல உள்ளது இஸ்ரேல் என்று மாறிவிட்டது. தெற்கு கோத்திரம் 2 யூதா மெஜாரிட்டியா இருந்தபடினால யூதேயா என்று அழைக்கப்பட்டது. முதல்ல எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்ப நாடு 2ஆ பிரிந்து விட்டது. அப்போ சமாரியர்கள் வேற குரூப்பா மாறிட்டாங்க. அப்போ இந்த இஸ்ரேல் தேசத்துல 10 கோத்திரம் 2ஆக பிரிஞ்சு 931 722 வரை இந்த இஸ்ரேலுடைய தலைநகரம் சமாரியா. அப்பந்தான் இவன் பலிபீடத்தை கட்டிட்டான். எங்க இஸ்ரேல்ல கீழே ஒரு கண்ணு குட்டி, தான்ல ஒரு கண்ணு குட்டி, வடக்க தான்ல ஒரு கண்ணு குட்டி, சமாரியால ஒரு கண்ணு குட்டி. எதுக்காக வேண்டி வைத்தான்னா, இந்த ஜெரோபயாம் இந்த இடத்துல இஸ்ரேல ஆண்ட ஜெரோபயாம் இருக்கான்ல, இவன் சொன்னான் ஜனங்களை இங்கிருந்து எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட போக கூடாது. இங்க இருந்து இந்த எருசலேமுக்கு அப்போ ஆண்டவர் மோசேயின் மூலமாய் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, எருசலேம்ல உள்ள தேவாலயத்துல தான் நீங்க பலிகளும் பண்டிகைகளும் செலுத்த வேண்டும், பண்டிகைகள் அங்குதான் கொண்டாட வேண்டும். சமாரியா இப்ப 2ஆக பிரிந்த உடனே, ஏன்னா இவங்க சோசியலாஜிக்கலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால கோபத்தில் தான் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ யெரொபெயாம் என்ற ராஜா இஸ்ரவேலை ஆளும் பொழுது என்ன பயந்துட்டான்னா, இங்க உள்ள ஜனங்கள் எருசலேமுக்கு போனாங்கன்னா அந்த எருசலேம் ராஜாவை பார்த்து அவனோடு சேர்ந்து நமக்கு எதிராக வந்து விடுவார்கள்னு சொல்லி என்ன செய்துட்டான், நீங்க ஏன் எருசலேமுக்கு போறீங்க, நானும் சமாரியால உங்களுக்கு ஒரு பலிபீடம் கட்டி இங்கேயே நம்ம பண்டிகைகள் கொண்டாடுவோம்னு சொல்லி அந்நிய விக்கிரகங்களை கொண்டு வந்தார். இதுல 2 ராஜாக்கள்ல போய் படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப என்ன செய்துட்டான், இங்க ஒரு கண்ணுக்குட்டி. அப்போ தான் வடக்கு அற்றத்துல இருந்துச்சு, இடையில இங்க இருந்துச்சு. அப்புறம் இங்க இருந்து மூவ் பண்ணி அங்க வடக்கு அற்றத்துக்கு போயிட்டாங்க. சோ ஆகையினால சமாரியா தேசத்துல முக்கியமாக விக்கிரக வழிபாடும் அந்நிய தேவர்களை வணங்குகிற ஜனங்கள் வந்து விட்டார். யெகோவாவை மறந்து விட்டார்கள் அப்படிதான் சொல்லலாம். அது சமாரியாவை தலைநகரமாக கொண்டது. அந்த வடபகுதிக்கு எப்பிராயிம் என்று பெயர். சில மக்கள் வடக்க இருந்து தெற்க எருசலேம்ல பண்டிகை கொண்டாடிட்டு போனாங்க. ஆனா இந்த ஜனங்கள் இங்கேயும் தேவன் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் இடைப்பட்டார். ஓசியா, ஆமோஸ் இவங்கெல்லாம் அவர்களோடு பேசினாங்க, நீங்க செய்யறது சரியில்லை சரியில்லை சரியில்லை. கிட்டத்தட்ட 250 வருடங்கள் இந்த இஸ்ரேல் தேசம் நீடித்திருந்தது. அப்புறம் ஆண்டவர் இவர்களை தண்டனை கொடுத்தார். See, because you disobeyed, yeah, I will take you as a captive. இப்பதான் அசிரியா, நான் சிரியான்னு போட்டிருக்கேன், சாரி, அசிரியா தேசம் இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு சென்று விட்டது. அப்போ இந்த வடபகுதி சிறைப்பிடித்தப்பட்டு போயிடுச்சு. இஸ்ரேலைட்ஸ் were taken to Assyria. தற்பத்தில் அசிரியா எங்கன்னா பாபிலோனுக்கு வடக்கு பகுதி.
931 586 வரை இஸ்ரேல் தேசம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு யூதேயா ஒரு 122 வருஷம் இருந்துச்சு. இது போயிட்டு இங்க இருந்து சிறைப்பிடித்து இந்த வடபகுதி என்ன பண்ணாங்கன்னா, இந்த வடபகுதியை இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்பிடித்து அசிரியாவுக்கு கொண்டு போய்விட்டார். இந்த வடக்கு 10 கோத்திரங்களும் அசீரியாவுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டது. எருசலேம்ல இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போற அசீரியா. மிச்சம் இருக்குது 2 கோத்திரம் தான், யூதா அண்ட் பெஞ்சமின். அதனால இந்த பகுதிக்கு யூதேயா என்று அழைக்கப்பட்டது. அவங்களை இந்த வடக்கு 10 கோத்திரங்கள the lost tribes of Israel சொல்லுவாங்க. They were captured, they were the Assyrian exile. இங்க இருந்து எருசலேம்ல இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அசீரியாவுக்கு கொண்டு போனார். இப்போ அதோட நிக்கல. அசீரியா ராஜா என்ன பண்ணான்னா, ஒரு நிமிஷம், அசீரியா ராஜா என்ன பண்ணான்னா, அவங்க பிடிக்கிற இடங்கள்ல அந்த ஊர் ஜனங்களை வாழ விடுறது கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டு இருக்கு, வடநாட்டுக்காரங்களெல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. எங்க போனாலும் வடநாட்டுக்காரங்களை பார்க்கலாம். கடைகளுக்கு போனா, பில்டிங்ல, பெயிண்டிங்ல, கார்பெண்டரில, எல்லாத்துலயும் அவங்கதான் வந்து இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, பர்பஸ்ல இங்க கொண்டு வரான், எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு பல காரணங்களை சொல்லுவாங்க. ஏன்னா see the northern part of Israel was under the control of Assyria. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்தியாவில் நடக்கிற மாதிரி வடநாட்டுக்காரர்கள் இங்க கொண்டு வந்து செட்டில் பண்ண வைக்கிற மாதிரி அசீரியாவில் உள்ள ஜனங்களை இங்க உள்ள கொண்டு வந்து செட்டில் பண்ண வச்சான். அதுவரையிலும் 10 கோத்திரங்களும் கலவாத யூதர்களா இருந்தாங்க. எல்லாருமே எபிரேயர்களா தான் இருந்தாங்க. எல்லாருமே இஸ்ரவேலர்களாக இருந்தாங்க. எல்லாருமே யூதர்களா தான் இருந்தாங்க. நல்லா கவனிச்சுக்காங்க. நான் தெளிவா உங்களுக்கு எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள், யூதர்களுக்குள்ள வித்தியாசங்களை இப்ப நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதுவரையிலும் எல்லாருமே எபிரேயர்களா இருந்தாங்க. அதுவரையிலும் எல்லாருமே யூதர்களா இருந்தார்கள் அல்லது இஸ்ரவேலர்களா இருந்தார்கள். ஏன்னா யாக்கோபுடைய சந்ததியார். யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டவர். இஸ்ரவேலர்கள் தான் ஒன்றா இருக்கிறது வரையில் தான். ஒன்றா பிரிவுபட்ட பிற்பாடு சம்பவம் மாறிவிட்டது. வடபகுதியில் உள்ளவர்கள் இஸ்ரவேல் என்ற பெயரை கொண்டிருந்து இஸ்ரவேலர்களாகவே அடிமைப்பட்டு அசீரியாவுக்கு சென்றார்கள். அசீரியா என்ன செய்தான் ராஜா? அசீரியா என்ன பண்றான் பாருங்க. ஓசேயாவின் 9ஆம் வருஷத்துல அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சரியாக, இஸ்ரவேலை கவனிங்க, வடபகுதியை இஸ்ரவேல்னு சொல்லும் பொழுது இப்போ 10 கோத்திரத்துக்கு பெயர் தான் இஸ்ரவேல்னு மாறிவிட்டது. இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசோன் நதி ஓரமான ஆலாயிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களில் குடியேற்றினான். அங்க கொண்டு இஸ்ரவேலை வைத்து விட்டான். அதோடு நிற்கவில்லை. அவர்களை அடுத்த என்ன பண்றான் பாருங்க. அசீரியா ராஜா பாபிலோனிலும், கூத்தாவிலும், ஆபாவிலும், ஆமாத்திலும், செப்பர்வாயிலும் இருந்து மனுஷரை வர பண்ணி, எப்படி பாம்பேல இருந்து, டெல்லியில இருந்து, குஜராத்ல இருந்து, ஆந்திரால இருந்து, இப்படி பல ஊர்னு வைங்களேன். அதே போல அசிரியால உள்ள ஒவ்வொரு பட்டணங்கள்ல உள்ள ஜனங்களை விருந்து வர பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றினார்.
இவர்கள் சமாரியால வந்தா பயங்கர செழிப்புங்க. அங்கிருந்து இங்க வந்து சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார். இவன் அங்க விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவர். இஸ்ரவேல்ல 10 கோத்திரம் பிரிக்கப்படுவதற்கு முன்பதாக எருசலேம்ல வந்து பண்டிகைகளை செலுத்தி, பலிகளை செலுத்தி, பண்டிகைகளை கொண்டாடி சமஸ்த ராஜ்யமாக இருந்த நாடு பிளவுபட்ட பொழுது இஸ்ரவேல் இந்த 10 கோத்திரத்திற்குள்ளாகவும் கண்டுக்குட்டிகளை கொண்டு வந்து விக்கிர வழிபாட்டை தொடங்கிவிட்டார். அப்ப இங்கிருந்து போகும் பொழுது இப்ப அது மாத்திரம் அல்ல, அசிரியால இருந்து பாபிலோன், கூத்தா, ஆபா, ஆமாத், சப்பர்வாயம், அப்பெல்லாம் அசிரியான்னு வந்தா பாபிலோனும் கூட வருது. அங்கிருந்து வந்த ஜனங்கள் எல்லாம் அங்க உள்ள விக்கிரகங்களையும் உள்ள கொண்டு வந்து எங்க இஸ்ரேல் தேசம் 10 கோத்திரம் வடக்கு கோத்திரத்திற்குள்ள சமாரியாவில் சீகேர் என்ற கிணறு ஊர் இருக்குத, கெர்சிம் ஏபால் மலை இருக்குத, அந்த ஊருக்குள்ள கொண்டு வந்துட்டான். அவங்க விக்கிரகங்களை கொண்டு வந்ததும் இங்க பிரச்சனை. அப்பதான் என்ன பண்ணா, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த ஊர்ல இருக்க முடியல, ஏகப்பட்ட என்னவோ தெய்வ குத்தம் போல எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நீங்க இதுல படிச்சு பாருங்க அப்படி சொல்றீங்க, அதுல எல்லாம் டைம் இல்ல. அவங்க என்ன செய்வாங்க, சரி அப்போ நீ இங்க இஸ்ரேல்ல இருந்து சிறைப்பிடிச்சிட்டு போன அசிரியால உள்ள சில இஸ்ரவேலர்கள் இருக்காங்க, ஆசாரியர்கள், அவங்களுக்கு இந்த என்னென்ன பலி எல்லாம் செலுத்தணும் தெரியும், நாங்க அவங்கள அனுப்பி வைக்கோம், அவங்க வந்து உங்களுக்கு பாடம் எடுப்பாங்க அப்படி. இவங்க எல்லாரும் இங்க வந்து விக்கிரகங்கள், அங்க உள்ள விக்கிரகம் வந்துட்டு ஏற்கனவே தான்லையும் சமாரியாவிலையும் கண்ணுக்குட்டி வச்சுட்டான். இப்ப ஜனங்களுக்கு இது உண்மையானதுன்னு ஒன்றும் தெரியாம போய்விட்டது. இஸ்ரேல் தேசம் இங்கிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போன பிற்பாடு இதுவரை தெரியல அந்த 10 கோத்திரங்களுக்கு என்ன ஆனதுன்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகளை ஸ்பெக்குலேட் பண்றாங்க. ஆனால் சமாரியால இருக்கிற ஜனங்கள் இட்ஸ் a mixed race. அவங்க பியூர் யூதர்கள் என்று சொல்ல முடியாது. இப்பதான் விஷயம் வருது, ஜூஸ் யூதர்கள் அடுத்தல அதான் எடுக்கிறார். இப்ப நம்ம தெரியும் எபிரேயர்கள் எல்லாருமே இஸ்ரவேலர்களாக மாறினார்கள். இப்ப இஸ்ரவேலர்களாக இருக்கும் பொழுது வடபகுதி இஸ்ரவேலர்களும் தென்பகுதி யூதய ஜனங்களுமாக மாறினார்கள். அடுத்தது 931 ராஜ்யம் பிளவுபட்டது. ராஜ்யம் பிளவுபட்டு இஸ்ரவேல் தேசம் சிறைபிடிக்கப்பட்டு போனது. இப்போ மிச்சம் இருக்குது யூதேயா. இந்த யூதேயுடைய தலைநகரம் ஒரு சின்ன தவறு இருக்குது, நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பும்போது இதை மாத்தி அனுப்புறேன். ஆமா, இதனுடைய மொத்த கோத்திரங்கள் 2 கோத்திரம். காலகட்டம் 931 586. மொத்த ராஜாக்கள் 20 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். அங்க 19 ராஜாக்கள். இது 345 வருடம் இந்த ராஜ்யம். இந்த ராஜ்யம் வந்து 345 வருடம் நடந்தது. வட கோத்திர சிறைப்பட்டு போன பிற்பாடு 122 வருடங்கள் தனியாக நீடித்தது. 122 வருடங்களுக்கு பிறகு பாபிலோன் சிறைப்பிடிக்கப்பட்டு செல்லப்பட்டது. இப்ப நான் சொன்னேன், இன்னைக்கு சமாரியர்களை பார்த்தீங்கன்னா அந்த சமாரியர்கள் இன்றைக்கு இப்படிதான் இருக்கிறாங்க. பாருங்க, அந்த கேப் எல்லாம் பாருங்க, ஆல்மோஸ்ட் லைக் இஸ்லாமிக் கேப். இந்த சமாரியர்கள் இன்றைக்கும் அன்றைக்குமே சமாரியர்களை யூதர்கள் மதிப்பதில்லை. காரணம், சமாரியர்கள் வேறு ஜாதியினர். பட் யூதர்கள், அதாவது
யூதயா தேசம், கொஞ்சம் இங்கே நான் கரெக்ட் பண்ணிடுறேன், ஒரு நிமிஷம். சரி, பரவாயில்ல, நம்ம இதுல மாத்திக்கிட்டோம். 2 கோத்திரங்கள் மொத்தம். இந்த 122 வருடங்கள் நீடிக்கிற பொழுது சமாரியர்களை இவர்கள் அன்றைக்கும் இல்லை, அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் சமாரியர்களை இவர்கள் மதிப்பதில்லை. இந்த யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு பாபிலோன்ல 70 வருடம் இருந்துவிட்டு திருப்பி எருசலேமுக்கு வந்தாங்க பாருங்க. ஆலயமும் கட்ட அலங்கம் கட்ட வந்த பொழுது அவர்கள் யூதர்கள் என்று அழைக்க, ஜூஸ், they were called as ஜூஸ். அப்போ இவங்க அலங்கம் கட்ட யூதர்கள் வரும் பொழுதுதான் அங்க ஏற்கனவே சமாரியர்கள் இருக்கிறான். தொபியா, சன்பல்லாத் இவங்கெல்லாம் வந்து நாங்களும் உங்க கூட ஆலயம் கட்டுவோன்னதும் யூதர்கள் சொன்னாங்க, நீங்க வேண்டாண்டா, நீங்க வேற கலந்து, நீங்க அசிரியர்கள், ஒரிஜினல் பியூர் இல்ல, we are the pure Jews, யூதர்கள். எப்போ அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு திருப்பி வந்தது முதல் அவர்கள் தேசம் இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டாலும் the people are called Jews, யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார். வித்தியாசம் புரியுதா? இப்ப வந்து எல்லா இடமும் அவங்க பரவலா இருக்கிறாங்க யூதர்கள். அவங்களை இஸ்ரவேல் என்று சொல்வதை காட்டிலும் யூதர்கள் என்று சொல்லுகிறாங்க. ஜுதாங்கிற பெயர்ல இருந்து யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சமாரியர்கள் அப்படி இல்லை. இவங்களுக்கு வந்து நமக்கு தோரா 5 ஆகமங்கள் உண்டு, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் உண்டு, சங்கீதங்கள் உண்டு. ஆனா சமாரியர்கள் அவங்க வரும் பொழுது அவங்க ஏற்றுக்கொண்டது 5 ஆகமங்கள் மாத்திரம்தான். யூதர்களுடைய இதர புத்தகங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இது 5 ஆகமம் தான், 5 ஆகம புத்தக சொருள். அதை மாத்திரம்தான் இவங்க சமாரியர்கள் இது யூஸ் பண்றாங்க. மற்ற இதர தீர்க்கதரிசி ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல் அல்லது சங்கீதம், உன்னத பாட்டு, பிரசங்கி ஒன்னும் ஏற்றுக்கொள்வதில்லை. முதல் 5 ஆகமங்களை மாத்திரம் தேவனால் கொடுக்கப்பட்ட புத்தகமாக இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பலி பண்டிகைகள் எல்லாமே இவர்கள் கர்சிம் மலையில தான், இந்த மலை, கர்சிம் மலை தான் உங்களுக்கு புனித ஸ்தலம். எப்படி யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயம் புனித ஸ்தலமோ அதே போல இஸ்ரேல் சமாரியர்கள் இந்த கர்சிம் மலை இருக்கிற இடத்தை ஆலயம் கட்டி அங்கே இந்த இருக்கு பாருங்க, இதனா ஏபால் மலை, கர்சிம் மலை, இங்க ஆலயம் கட்டி இங்க தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப இந்த சமாரிய ஸ்திரீ சொல்ற, இந்த மலையில் நாங்கள் தொழுது கொண்டு வருகிறோம். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? அப்போ இந்த கர்சிம் மலையில தேவாலயம் இருந்தவர்களுக்கு அவர்களும் ஆடு பலிகளை செலுத்தினார்கள், ஆடு மாடை வெட்டினாங்க, எல்லாம் பண்ணாரு. அங்கதான் அந்த கிணறு இருந்தது. இந்த கிணற்றை அதனாலதான் சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறாள். அவ சமாரிய ஸ்திரீ. யூதர்கள் சுத்தமா மதிக்கிறது இல்ல. இல்ல ஒரு கதை ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? நல்ல சமாரியன் கதை. அதான் அந்த நல்ல சமாரியனை குறித்து, அது இவங்க 2 பேருக்கு ஒரு எனிமிட்டி இருந்ததுனாலதான் அவனை ஒரு நல்ல சமாரியனாக, அவன் தான் காயம் கட்டுகிற சமாரியன். இல்ல ஒருத்தன் சமாரியன் வழியா போகும்போது அவனை எல்லாருமே கண்டுகிடல. ஆனா அதுல ஒருத்தன் வந்து நல்ல சமாரியனாக செயல்பட்டதாக அந்த சம்பவம் வருகிறது. சிலவங்க அதனுடைய கொடுக்கிற விளக்கம் வேற, நான் அதை சொல்ல வரேன். ஏன்னா அந்த ஸ்டோரியில சொல்லப்படுகிறது. அடுத்த வாரம் அந்த ஸ்டோரியை வேணா கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்க விரும்புகிறேன். அப்போ எரிகோ பகுதியில தான் இந்த திருடர்கள் ஜாஸ்தி இருக்கிற இடம். அவனை அடித்து குற்றுயிரும் கொலையுமா போட்டாங்க. ஆசாரியம் வர்றான், எல்லாம் வர்றான், ஒருத்தனும் இல்லை. அவ்வளவு எனிமிட்டி இருந்த இடத்துலதான்
அவர் இயேசு கிட்ட சொல்லுகிறார், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. இவ சொல்றா, நீ என்ன பெரிய ஆளா? அப்ப அதுவரை அந்த அம்மாவுக்கு நினைப்பு என்ன தெரியுமா? நாங்க தான் பெரியவங்க. யூதரோட நினைப்பு என்னன்னா, நாங்க தான் பெரியவங்க. இவங்களை கடுகளவன மதிப்பதில்லை. இயேசு சொல்லுகிறார், இந்த பாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு இந்த மறுபடியும் தாகம் உண்டாகும். அவர் பேசுகிறது ஆவிக்குரிய வகையில பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஒரு நீரூட்டா இருக்கும் என்றார். இதே மாதிரி நிக்கதேமுட்ட பேசும் பொழுது, அவங்ககிட்ட சொல்லும் பொழுது மறுபடியும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்ற உடனே அவன் திருப்பி கேட்டான், அது எப்படி தாயின் வயிற்றுல போய் மறுபடியும் நுழைந்து நான் திருப்பி பிறக்க முடியும்? அறியாதவனாக இருந்தான். அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் புரியவில்லை. அவன் உடனே என்ன சொல்றா பாருங்க, அந்த ஸ்திரீ அவர், ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும், ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். இயேசு உடனடியாக அந்த இப்போ வந்ததனுடைய நோக்கம், இயேசு இருக்குது ஒரு எனிமி ரீஜன், ஒரு எனிமி ரீஜன்லயாக்கும் இயேசு உட்கார்ந்துகிட்டு இருக்கார் சமாரியால. அவர் மத்தியான நேரத்துல போயிருக்க வேண்டாம். ஒண்ணு, அப்படியே போனாலும் பெண்கள்கிட்ட பேசுவது அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி தவறு. யாரும் இல்லாத நேரத்துல ஒரு பெண்ணுகிட்ட பேசி இருக்கிறது தவறு. மூன்றாவது, இவர் ஒரு யூதர், அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நன்றாக தெரியும். அப்போ அப்படியெல்லாம் இருந்த பிற்பாடும் கூட அவர் அந்த இடத்துல போய் எதற்காக போனார்? இதெல்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ கேஷுவலா நடந்துச்சு. அப்படியெல்லாம் போய் அவர் ஊழியம் செய்தபடினாலதான் நமக்கு சுவிசேஷம் வந்து சேர்ந்தது. 12 பேரை சீஷர்களை அனுப்புவதற்கு முன்பதாக அவர் இந்த ஊழியங்களை செய்தார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல மனுஷனையும் சீஷராக்கி. ஒண்ணு. ரெண்டாவது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உலகமெங்கும் பூமியின் கடைந்து பிறகு எனக்கு சாட்சியா இருங்க. கிராஜுவலா ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். முதல் தான் ஊழியம் செய்தார். இரண்டாவது, தன்னுடைய 12 சீஷர்களுக்கும் ஊழியம் செய்யும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். மூன்றாவது, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து சாட்சியாக யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரிந்தும் சாட்சியா இருக்கும்படி அனுப்புகிறார். So this is the foundational work he is doing. ஆனா இப்போ இந்த ஸ்திரீ கிட்ட பெரிய முக்கியமான பாயிண்ட் அப்படி கேட்ச் பண்றார். இயேசு அவளை நோக்கி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாருங்க உடனே, தண்ணி தர்றதெல்லாம் இருக்கட்டு, முதல்ல ஒய்ஃப் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா. இல்ல அவர் நேர கேட்டுக்கலாம், உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்களா, கூட்டிட்டு வா அப்படி சொல்லுங்க. நீ போய் உங்க ஹஸ்பண்டை அழைத்து கொண்டு வா. ஆனா அவ ஒரு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார். உண்மை ஆனா பொய் ரெண்டும் இருக்குது. பார்ஷியல் ட்ரூத். அவருக்கு தெரியும் இவளை எங்க பிடிச்சா, நீ ஜீவ தண்ணீர் தானமா கேட்டா, அவளுக்கு தெரியாது ஜீவ தண்ணீர்னா என்னன்னு. நிக்கதேமுக்கு தெரியவில்லை மறுபடியும் பிறகுதுன்னா என்னன்னு. அதனாலதான் அங்க அவனுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அவன் நிக்கதேமு சமாரியா ஸ்திரியா, சாதாரண ஒரு ஸ்திரீ, உபச்சாரியான ஸ்திரீ. நிக்கதேமு அப்படி இல்லை, இஸ்ரவேலுக்கு டீச்சர். நீ இஸ்ரவேலின் போதகரா இருந்து அதை அறியவில்லையா? அவளை he was a scholar. இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது.
பட் இஸ் ரீச்சிங் த கோர் பாயிண்ட். ஒரு முக்கியமான எங்க பிடிச்சா அவளை இது பண்ணலாம். ஆண்டவர் அப்படிதான் சில ஜனங்களை பிடிப்பாரு. முதல்ல அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை, அப்படியா? இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை நீ சொன்னது சரிதாம்மா, என்ன உனக்கு இப்ப இல்லதான். இந்த அமெரிக்கால ஒரு பிரீச்சர் சொல்லுவார், ரொம்ப அழகா இங்கிலீஷ்ல சொல்லுவார், ஊழியக்காரன் ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடாது, பல பாலிகாமி கூடாது, ரெண்டாவது மனைவி வைக்க கூடாது. ஆனா அவர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? A man of God, இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவார், A man of God should have only one wife at a time. ஒரு நேரத்துல ஒரு மனைவி தான் இருக்கணும். அடுத்தல yes, you can divorce your first wife, you can marry second wife, then you will have only one wife. பின்னும் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்னு வச்சுக்க. அவங்க கலாச்சாரத்துக்குன்னு ஒரு வசனத்தை மாத்திட்டார். இங்க ஏசப்பா என்ன சொல்றார்? உனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான், உண்மைதான், ஃபேக்ட். ஆனா உனக்கு இவருக்கு அதுக்கு பின்னால சரித்திரத்தை தோண்டி எடுக்கிறார். எப்படின்னு 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. அப்படின்னா she is illegally living with a man. தவறான உறவுல ஒரு மனுஷனோடு இருக்கிறார். இப்போது உன் புருஷங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்கான், நான் உன் புருஷன் அல்ல, நீ கல்யாணம் பண்ணல, அவனை திருமணம் செய்யவில்லை. இதை கேட்டது அம்மாவுக்கு நாடி நரம்பெல்லாம் ஆடி இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு மறைவாக எதுவும் கிடையாது. ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். உடனே சொல்லிட்டா. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அந்த இடத்துல பாருங்க, அவ சொல்ற பாருங்க, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். she is diverting the conversation. அது ஒரு புத்திசாலியானதுதான். நம்ம சொல்லுது, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டோம். ஏன்னா அவங்க கான்ஃபிளிக்டே இதுதான். அங்க சியோன் மலை, இங்க கர்சி மலை. அங்க சியோன் மலையில தான் ஈசாக்க பலியிட கொண்டு சென்ற ஆபிரகாம். இவங்க கர்சி மலையில ஆசீர்வாதத்தை கூற வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டது. இததான் இஸ்லாமியர்கள் வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அங்கே ஆபிரகாம் பலியிட சென்றது இஸ்மவேலே என்று, அதான் இஸ்மாயில் சொல்லுவாங்க. இங்க நேர மாத்தி இவ சொல்ற, எங்கள் பிதாக்கள் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தார்கள். இந்த மலை கர்சி மலை. அது சொல்லிட்டு, நீங்கள் எருசலேம் இருக்கிற தளத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அவ டக்குன்னு இப்ப கான்வர்சேஷனை மாத்தி, இவர் நம்மள பிடிச்சிட்டாரு, அதனால கான்ட்ராவர்ஷியல் சப்ஜெக்ட் அதை கொண்டு வர. என்ன சொல்லுகிறா? நாங்க எங்க தொழுதுகிட்டு இருக்கோம், நீங்கள் எருசலேம்ல தொழுது, நீங்க எதுக்கு எருசலேம் நீங்க எடுக்கிறீங்க? இதுதானே பரிசுத்த தலம் எங்களுக்கு. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் எருசலேம் மலையா கர்சி மலையா என்பதல்ல, என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லி அவளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அந்த அம்மாவே கான்வர்சேஷன் தொடங்குது. முதல்ல அந்த அம்மா தண்ணி கேட்டுச்சுது, எனக்கும் தண்ணி தரோம், நான் இப்ப அடிக்கடி இங்க வர வேண்டியது இருக்கு. அவர் நினைச்சிட்டு ஒரு தடவை தண்ணியை குடிச்சிட்டு அடிக்கடி இங்க வந்து தண்ணி எல்லாம் பிடிக்க வேண்டாம், எந்த நேரமும் தாகம் தீர்த்துக்கிட்ட மாதிரியே தாகம் தீர்க்கத்தோடு
தாகம் இல்லாமலே இருக்கலாம். இப்போ அண்மையில இப்போ நான் 2 நாளைக்கு முன்னால எங்க டாக்டரை பார்க்க போனேன். எனக்கு கொஞ்சம் வெர்டைகோ மாதிரி வந்துச்சு. உங்களுக்கும் அதை சொல்ல விரும்புகிறேன். இந்த வெர்டைகோ மாதிரி வந்ததும் நான் கம்ப்ளைண்ட் சொன்னேன். முன்னாடியும் வந்திருக்குது. அவர் சொன்னார், இந்த வெயில்னால இப்ப நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நிறைய தண்ணி குடிங்க, மோர் தண்ணி, எலுமிச்சம் தண்ணி, இந்த மாதிரி குடிங்க, நல்லது அப்படின்னு. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போ அந்தம்மா அப்படி கதையை மாத்துச்சுது. அடுத்தது மவுண்டன் டு மவுண்டன் கான்ஃபிளிக்ட கொண்டு வந்துச்சு. ஏசப்பா இதுதான் சந்தர்ப்பம்னு பயன்படுத்தி, ஸ்திரியை நான் சொல்லுகிறத நம்பு, நீங்கள் எந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். அதுக்குள்ள இந்தியா அடங்கும், ஆப்பிரிக்கா அடங்கும், ஆஸ்திரேலியா அடங்கும், ஜெர்மன் அடங்கும், ஸ்பெயின் அடங்கும், உலக நாடுகள் முழுவதும் இந்த வசனத்திற்குள்ள அடங்கும். அதுக்கு முன்னால அதுவரை எருசலேமில் தான் ஜெபம் பண்ணவங்க. சமாரியர்கள் கெர்சி மலையில மாத்திரம் தான் ஜெபம் பண்ணான், வேற எங்கேயும் ஜெபம் பண்ண போகல. இஸ்லாமிய மதம் பார்த்தீங்கன்னா நேரம் அங்கதான் ஓடுறாங்க, மெக்காவுக்கு. ஆனா நமக்கு அப்படி அல்ல. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிறார் அவர், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். சிலர் நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஏன்னா யூதர்களுக்கு மத்தியில இருந்துதான் யூத ராஜா பிறக்க வேண்டும். இப்போதான் யூதர்கள், இஸ்ரவேல் எபிரேயர்கள் இல்ல. நல்ல ஞாபகம் வைங்க, எபிரேயர்கள்னா யாருன்னு எடுத்தேன், இஸ்ரவேலர்னா யாரு, மூணாவது யூதர்கள்னா யார், மூன்றுக்குரிய வித்தியாசங்களை எடுத்தேன். இப்ப யாருன்னா இந்த 2 கோத்திரத்துல தான். அங்கிருந்து இல்ல இயேசு பிறப்பது, சமாரியா கோத்திரத்திலிருந்து அல்ல. அவர் என்ன சொல்றார், இஸ்ரவேலில் பிறக்கிற அந்த யூதயாவில் பிறக்கிற யூதா வம்சத்திலிருந்து யூதா கோத்திரத்து சங்கம் பிறக்க வேண்டும், அவரில் இருந்துதான் ரட்சி போற வேண்டும். அடுத்த சொல்ற, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கு. இட்ஸ் நேரிங். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவனா விரும்புகிறார். கரெக்டா அவற்றை அடிச்சுட்டு வர்றாரு பாருங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அடுத்தால டாபிக்கே எங்க கொண்டு வருது பாருங்க. அது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளுதான். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன், வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அதற்கு இயேசு, உன்னோட பேசுகிற நானே அவர். டு த பாயிண்ட். அந்த அம்மா வாயிலிருந்தே எடுத்து அந்த அம்மாவுக்கே ஆன்சரை கொடுக்கிறார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். See how is you just imagine, முடிக்கிற, how is the conversation building up? மலையை பற்றி தண்ணீரை பற்றி பேசினார். அடுத்தால அந்த நேரம் மலையை கொண்டு போயிடுச்சு, பாவத்தை குறிச்சு இது பண்ணியாச்சு. அதை சொன்ன உடனே அவளுக்கு, அம்மாவுக்கு பிடிபட்டு போச்சு. இவர்கிட்ட இருந்து நம்ம மறைக்க முடியாது, இசப்பாட்டு இருந்து எதையும் மறைக்க முடியாது. ஞாபகம், நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், கண்டுபிடிச்சிட்டா. ஆனா மேசியா என்று தெரியவில்லை. அடுத்தால மலையை கொண்டு வருகிறார். இந்த மலை, அதுல இருந்து நேர கிறிஸ்து மேசியா. ஜெபம் பண்ணோமா? அடுத்த வாரம்
முக்கியமான நிறைய பேர் அன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறீங்க, அழைத்து கொண்டு வாருங்க. உங்களுக்கு புதிய நண்பர்கள் இருப்பாங்கன்னா அழைத்து கொண்டு வாருங்க. எங்க நான் குறைவுபட்டிருக்கேன்னு தெரியல. அடுத்தது மேப், இந்த நோட்ஸ் நான் எல்லாருக்கும் அனுப்புறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நோட்ஸும் 50 பேஜ் 60 பேஜ் 70 பேஜ் இருக்குது. உங்க கம்ப்யூட்டர் ஃபுல்லாயிடக்கூடாது. அதனால என்னுடைய வாட்ஸ்அப்ல அல்ல, எனக்கு பர்சனல் வாட்ஸ்அப் அதே நம்பர் தான். யாருக்கெல்லாம் நோட்ஸ் தேவையோ ப்ளீஸ் சென்ட் மீ ரெகுலர்லி அப்படின்னீங்கன்னா நோட்ஸ் அனுப்புறதுக்குன்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு மாத்திரம் நான் நோட்ஸ் அனுப்பித்தார். இப்போ பிரதர் டெல்விஸ் கேட்டாரு, பிரதர் ராஜா அண்ணன் கேட்டாங்க, ராஜா தாசன், அப்படி முக்கியமான நபர்கள் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் தேவையான எனக்கு நோட்ஸ் இது பண்ணுங்க, நான் ஒரு நோட்ஸ் குரூப்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி நான் அதில் உங்களுக்கு நோட் அனுப்பி தரேன். இப்போ எல்லாரும் ஜபிக்கலாம். எப்படி ஆண்டவர் அதிகமான ஊழியம் செய்கிறாரோ அதுபோல நாமும் தெளிவோடு கூட அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். நல்ல சமாரியன் அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால எல்லாரும் கூட ஜபிக்கலாம். ஆண்டவரே பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாருங்க. இதெல்லாம் மறந்துடாதுங்க, இதெல்லாம் எழுதி வச்சுக்காங்க நோட்ஸ் ஆயிட்டு. கர்த்தர் நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆண்டவரே சீயோன்ல இருந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லா விக்னங்களுக்கு விலக்கி காப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவாராக. சத்துரு கொண்டு வருகிற தடைகளை எடுத்து போடுவாராக. எல்லா விதமான வியாதிகளும் கடந்து செல்வதாக. ஐ பிளஸ் ஆல் ஆஃப் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையை கட்டளை எடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தரப்போகிற பெரிய காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். சமாரியர்களை குறித்து விளக்கமாக எடுத்த காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்துல மேசியா கிறிஸ்து என்பதை குறித்து எங்களுக்கு இன்னும் ஆழங்களை கற்றுத்தரப்போற முடியாது. நன்றி. வந்த ஒவ்வொருவரை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து முடிய நாம் மயப்படுத்தும். ஆளுகை செய்ய துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே. அன்பை இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமேன். Thank you all for coming.